ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் அடி மக்களே. நான் தான் உங்கள் அன்பு நண்பன் விஜய் சார்லஸ். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்கள் அனைவரும் சந்திப்பது மிகவும் மிகவும் மகிழ்ச்சி. ஜஸ்ட் நோ இப்பதாங்க இந்தியன் டூ பார்த்திருக்கேன். கிட்டத்தட்ட 1993 வந்தது இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், சங்கரோட படைப்புல வந்துட்டு இந்தியன் வந்தது. ஸோ இந்தியன் வந்து மாஸ்டர் பிளாஸ்ட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட உலக நாயகன் டாக்டர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் நடிச்ச படம். ஸோ இந்தியன் படத்தோட இன்னொரு முக்கியமான ஒரு கதை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ரொம்ப ரொம்ப ஒரு எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு ஸ்டோரி. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷன். ஸோ எல்லாருமே கரப்ஷன் ஹேட் பண்ண மாதிரி தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்டா இருந்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட இசைப்புயா ஏ.ஆர். ரகுமான். ஸோ அதோட இருந்து இன்னைக்கு இத்தனை வருடங்கள் கழித்து திருப்ப சங்கர் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த டூவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வேர்ல்ட் வைட் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிருக்கு. அதே நம்மளோட பத்மஸ்ரீ கமலஹாசன் டாக்டர் கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. படம் வந்து சூப்பராகவே இருக்குது. அதுக்கு முன்னாடி படத்தோட வந்து டெக்னீஷியன்ஸை வந்து பத்தி நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ படத்தோட ரைட்டர் வந்து நம்மளோட சங்கர் சார் தான் எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து சுஜாதா அவங்க ரைட்டர் துணை பண்ணியிருந்தாங்க. பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சாரே தான் எழுதியிருக்காங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா படத்தோட கேமராமேன் வந்து பார்த்தீங்கன்னா ரவி வர்மன் சார், அவரு வந்து ரொம்பவே சூப்பர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல படத்துல வந்து பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்தர். ஸோ அனிருத் ரவிச்சந்தர் பத்தி ஃபர்ஸ்ட் நம்மள கண்டிப்பா சொல்லியே ஒரு விஷயம் ஆகணும். பிகாஸ் படத்தோட இசை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சங்கர் சாரோட காம்போனாவே ஏ ரகுமான் சார் இருப்பாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் ஏ ரகுமான் வந்து இசை வந்து ரொம்பவே விரும்பத்தக்க ஒரு மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த வகையில் நானும் மட்டும்தான். ஸோ அதுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்துல அனிருத் ரவிச்சந்தர் எப்படி இசையமைப்பாரு சொல்லிட்டு ஒரு பெரிய சலசலப்பு போயிடுது. அதுவும் இல்லாம ஈவன் தோஸ் ஆடியோ ஃபங்க்ஷன்ல கூட பார்த்தீங்கன்னா அனிருத் ரவிச்சந்தர் கூட ஒரு சின்ன ஒரு டைலாக் கூட சொல்லியிருப்பாரு. 10க்கு அப்புறம் 11டா, ரகுமான் சாருக்கு அப்புறம் எவன்டான்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படத்துல வந்து இசை வந்துட்டு ரகுமான் சார் மாதிரி இல்லைனாலும் அனிருத் ரவிச்சந்தரோட ஒரு இசை இருக்கும்ல. ஸோ டொப் டொப்னு ஒரு சவுண்ட் இருக்கும்ல, பேஸ் எஃபெக்ட்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் இருக்கு. இன்னும் ஒன்று படத்தோட பார்த்தீங்கன்னா படத்துல ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரகுமான் சாரோட அந்த கப்பல் ஏறி போயாச்சு அந்த சாங்கோட ஸ்லோ பிஜிஎம்லாம் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிட்டான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அனிருத் ரவிச்சந்தர் திங்க் பண்ற மாதிரி ஒன்று இருக்கு. படத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான நட்சத்திரங்கள் இருக்காங்க. ஸோ இந்த படத்துல இவங்க 4 பேர் தான். இந்த 4 பேரை சுத்தி நடக்கிற ஒரு விஷயங்கள்லாம் படத்தை முழுக்க அப்படியே டிராவல் பண்ணி போயிருக்காங்க. ஸோ இந்த 4 பேர் யார் யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெகன், அதுக்கப்புறம் சித்தார்த், பிரியா பிரமணி சங்கர், அதுக்கப்புறம் ரிஷி. ஸோ இந்த 4 பேர் தான் இந்த படத்துல வந்துட்டு நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 4 பேரும் என்னன்னா ஒரு சோஷியல் மீடியால ஒர்க்கரா இருக்காங்க. சோஷியல் மீடியா அவங்க சேனல் நடத்திட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி ஒரு டுபாக்கர் சேனலான ஒரு பெரிய சேனல் அவங்க. ஸோ அந்த சேனல்ல வந்துட்டு ஒவ்வொரு விஷயமா வந்து சோஷியலுக்கு ரொம்ப, அதாவது வந்து இன்னைக்கு சமுதாயத்துக்கு என்ன தேவைன்றதை வந்துட்டு முக்கியமா எடுக்கிறான். ஸோ அந்த வகையில தான் சித்தார்த் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூசைட் ஒரு லேடி கேஸை பார்க்குறாங்க. ஸோ அதை பார்த்த உடனே சித்தார்த் வந்து ரொம்ப மன உடைஞ்சு போகிறாங்க. ஸோ அது எதால் நடக்குது, இதுக்கப்புறம் யாரெல்லாம் இதில் பின்பலமாக இருக்குன்றதை வந்துட்டு சித்தார்த்தும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர், அப்புறம் ஜெகன், ரிஷி, இவங்க 4 பேருமே அவங்க சேனலில் போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் போய் போராடிட்டே இருக்க சூழ்நிலையில் சித்தார்த்தை வந்து நம்மளுக்கு தெரியல, காவல்துறை நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்க. ஸோ அதே காவல்துறை வச்சு கடைசியில் ஏவி விட்டுட்டு அந்த சேனலுக்கு வந்து ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருந்து சித்தார்த்தை வந்து அடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ளெல்லாம் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் சித்தார்த்தோட ஜோடியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரகுல் பிரீத்தி சிங் வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு சித்தார்த்தை வந்து ரிலீஸ் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க சித்தார்த் கிட்ட நிறைய ஃபைட் பண்ணுறாங்க, நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு ஸோ இந்த 4 நண்பர்கள், அந்த பிரியாவடி சங்கர், அதுக்கப்புறம் ஜெகன், ரிஷி, சித்தார்த், இவங்க 4 பேரும் பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு என்ன சொல்றது, சித்தார்த் வந்து அவரோட விஷயத்தை ஒன்று சொல்றாரு. இதெல்லாம் வந்து ஒடுக்கவே முடியாதா, ஒழிக்கவே முடியாத இந்த ஊழல் வந்து இப்படிதான் போயிட்டு இருக்குமா இப்படின்ற சூழ்நிலையில தான் டக்குன்னு வந்துட்டு கம் பேக் இந்தியன் சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் ஒன்று ரெடி பண்றாங்க. ஸோ அதுல வந்து வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட சேனாதிபதி கமலஹாசன் அவர்களை தான் ஹேஷ்டாக் மூலமா இன்வைட் பண்றாங்க. ஸோ இது வந்து கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு கமல் சார் இருக்கிற ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்து ரீச் ஆயிடுது. ஸோ கமல் சார் வந்து அந்த மெசேஜும் பார்த்துறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரும் இந்தியாவுக்கு வர்றாரு. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் அந்த கரப்ஷன் அகேன்ஸ்ட் ஸ்டோரி தான். ஸோ இதுலயும் கரப்ஷன் அகேன்ஸ்ட் ஸ்டோரி தான். இந்தியன் 3 வரப்போகுது. ஸோ அதுலயும் கரப்ஷன் தான். ஸோ இந்த கரப்ஷன் ஏட் பண்றது மாதிரி தான் ஸ்டோரி அப்படியே டிராவல் பண்ணிட்டு போயிருக்கு. படத்துல வந்து டைரக்டர் சங்கர்னா வந்து பிரமாண்டம் அதிகமா இருக்கும். ஸோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சங்கர் சாரோட பிரமாண்டம் வந்து ஒரு சில இடத்துல கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பிகாஸ் வந்துட்டு அவரோட படனாவே எல்லாமே எக்ஸ்ட்ராடனரி, எல்லாமே நம்ம திங்க் பண்ண ஆரம்பிப்போம். அவரோட ஒரு பாட்டோட ஒரு பிளேஸாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு பாட்னா கூட எங்கன்னா இருந்தாலும் ஒரு ஃபாரின் கண்ட்ரி போயிடுவாரு. அதுக்கப்புறம் இல்லைன்னா ஒரு லோக்கல்ல எடுத்தா கூட பார்த்தீங்கன்னா வேற லெவலில் காமிப்பாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் பார்த்தோன்னா இதில் வந்துட்டு மிஸ் ஆன மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த என்ன சொல்றது, தாத்தா வராரு கதிரை விட போற சாங்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, பாபா பாஸ்கர் சாருக்காக அந்த கொரியோகிராஃப்காக பாட்டு ரசிக்கலான்ற மாதிரி இருக்கு. தவிர மற்றபடி சங்கர் சார் படத்தில் வந்து பார்த்தா பாடல் காட்சிகளில் ஒரு சில காட்சிகள்
காட்சிகள்லாம் வந்து ஒரு சில முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சங்கர் சார்னாவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மெசேஜ். அவரோட மூவில கண்டிப்பா ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜா அவங்க கரப்ஷனுக்கு வந்து அகேன்ஸ்டா அவர் வந்து நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. ஸோ குறிப்பா சொல்ல பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன், அப்புறம் சிவாஜி ரஜினிகாந்த் சார் வச்சு, அதுக்கப்புறம் இந்தியன் கமல் சார், அதுக்கப்புறம் இந்தியன் டூல இப்போ கமல் சார் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கரப்ஷன் அகேன்ஸ்டா வந்து நிறைய வந்து காமிப்பாங்க. ஒரு சில டைலாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா சித்தார்த் வந்து அவரோட பேரண்ட்ஸ் வந்து வேற பார்த்தீங்கன்னா சித்தார்த்தோட பேரண்ட்ஸ் வந்து சமுத்திரக்கனி சார் நடிச்சிருக்காங்க. ஸோ அப்பா வந்துட்டு ஒரு விஷயத்துல அது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்ற ஸ்டோரி முதல்ல சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அந்த இன்ஃபர்மேட்டிவ் என்னன்னா நாட்டை திருத்தறதுக்கு முன் உன் வீட்டில் இருக்கவர்களை திருத்தப்பாரு, உன் வீட்டை திருத்தி பாருன்ற மாதிரி ஒரு மெசேஜ். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 நண்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கின்ற மாதிரியே பிரியபவானி சங்கர், அதுக்கப்புறம் ஜெகன், அதுக்கப்புறம் ரிஷி, அதுக்கப்புறம் சித்தார்த், இந்த 4 பேர் ஃபேமிலிலையும் ஒவ்வொருத்தரும் கவர்மெண்ட் ஒர்க்கராகவும் இருக்கிறாங்க. பட் த சேம் டைம் கரப்ஷனுக்கு வந்து ரொம்ப துணையாகவும் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த 4 பேருமே அவங்க ஃபேமிலியே வந்து விஜிலன்ஸ் கிட்ட பிடிச்சி கொடுக்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வருது. இதனால தான் இந்த பட கதையே அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஃபைனலைஸாக பார்த்தீங்கன்னா சித்தார்த் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலியை வந்து போட்டு கொடுக்க ஒரு சூழ்நிலை வரும்போது பார்த்தீங்கன்னா தன்னோட தாயிலே வந்து தவற விட்ட ஒரு காட்சிகள் வருது. இதனால வந்து ரொம்ப மனம் உடைஞ்சு போயிடுறாரு. ஸோ வந்து நம்ம வந்து பேச்சுக்கு ஒன்னா ஒத்துக்கு போகலாம், இது வந்து ஆனால் நாட்டை திருத்தணுன்ற வீட்டை திருத்தணும்னு சொல்லிட்டு நம்மளாம் முடிவு எடுத்தோம்னா வந்துன்னா நம்மளோட வீடு நரகமாயிடும் சொல்லிட்டு சித்தார்த் ரொம்ப ஃபிளெக்சேட் ஆகிறாரு. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தோட தாயை வந்துட்டு சூசைட் பண்ணிப்பாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி வந்து தான் அவரோட அப்பா. ஸோ அவர் வந்துட்டு ஒரு சில விஷயத்துக்காக அவர் வந்து விஜிலன்ஸ்ல போட்டு கொடுக்குற ஒரு சூழ்நிலை வரும்போது அப்படி ஒரு டிராவல் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த முக்கியமான சீன்ஸ்லாம் நீங்க படத்தை பார்க்கும்போது நல்லா தெரியும். ஸோ எமோஷன்ஸா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ்லாம் நல்ல கனெக்டிவிட்டி ஆகுது. ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி டைலாக்ஸ்லாம் வந்து சங்கர் சாரோட ஒரு சில டைலாக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. அது குறிப்பாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா சங்கர் சார் வந்து தன்னோட தாயை கேட்பாரு, அம்மா நீ ஒரு 150 சவரம் நகை வச்சிருக்கேன்னா அதில் ஒரு 120 சவரம் வந்து பார்த்தோன்னா நம்மளோட அப்பாது இல்லைம்மா, அது மற்றவங்களோட உழைப்பு. இன்னைக்கு போட்டிருக்க கழுத்தில் போட்டிருக்க நீ ஒரு 10 சவரம் தாலினா அதில் வந்து ஒரு 5 சவரம் தாலி வந்து உன்னோட அப்பா இல்லாம அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது வந்து கமல் சார் சொன்ன மாதிரி முதல்ல உன்னோட வீட்டை திருத்திப்பாரு, அதுக்கப்புறம் நாட்டை திருத்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆள் மனசுல இருக்கு. டோட்டலாக சொல்லணும்னா சங்கர் சார் படத்துல இந்த கரப்ஷனுக்கு என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காரு. படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து ஒரு மெசேஜ் போட்டுருவார் சங்கர் சார். என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சோஷியல் மீடியா மூலமா வந்த ஒரு சில மெசேஜஸ் தான், அதை வந்து நாங்கள் இந்த படத்துல வந்து கதையா வந்து எடுத்திருக்கோன்றதே சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நம்மள நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். பேங்க் லோன் வாங்கிட்டு கட்ட முடியாம எஜுகேஷன் லோன் வாங்கிட்டு பசங்க வந்து எவ்வளோ பேர் சூசைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வேலைக்காக டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்க வேலையெல்லாம் எப்படி கிடைக்காம போயிடுது, இதுக்கெல்லாம் வந்து யார் வந்து தடை செய்யறாங்க, இதுக்கெல்லாம் எவ்வளவு கரப்ஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா நிறைய பார்த்துப்போம். ஏன்னா முக்கியமாசி பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ரிஷி ஜெகன் இவங்களாம் வந்து இவங்க 4 பேருமே வந்து ஒரு சோஷியல் மீடியா சேனல்ஸ் தான் நடத்துறாங்க. ஸோ அந்த சோஷியல் சேனல்ல வந்து அப்படியே கனெக்டிவிட்டி பண்ணி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா சித்தார்த் வந்து பிளஸ் பாயிண்ட் தான். ஸோ சித்தார்த் வந்து அவரோட ஆக்டிங் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரோட இன்னொரு ஹீரோ மாதிரியே டிராவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபி சிம்மா. ஸோ பாபி சிம்மா தான் வந்து இந்த படத்தோட போலீஸ் ஆஃபீஸர். பாபி சிம்மா வேற யாரும் இல்லைங்க, கமல் சாரோட இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸராக ஒருத்தர் வர பார்த்தீங்கன்னா அவரோட மகனாக தான் வந்துட்டு இவர் வராரு. ஈவன் தோஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு படத்தை ட்ரெயிலரோட காமிச்சிருப்பான். நான் எனக்கு இருக்குதே வந்து ரொம்ப டஃபஸ்டான கேசஸ் வந்து சேனாதிபதி தான், நான் பிடிக்க முடியாத ஒரே கேசஸ். ஸோ அதே மாதிரி தான். ஸோ அவரை பிடிக்க முடியாத அந்த விஷயத்த வந்துட்டு தன்னோட மகன் மூலமாக பாபி சிம்மா மூலமாக வந்து இந்த கேஸை முடிக்கணும்னு பார்க்குறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா பாபி சிம்மாக்கும் பல்ப் வாங்கிடுறாரு. ஸோ லாஸ்ட் ஃபைனலைஸாக வந்து பார்த்தீங்கன்னா பாபி சிம்மா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிற சுச்சுவேஷன்லாம் வருது. ஜட்ஜு முன்னாடிலாம் போயிட்டு கமல் சாரை போயிட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜு சார் ஜட்ஜம்மா முன்னாடியே வந்துட்டு கமல் சார் வந்து என்னை விடுவிச்சு ஆகணும்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மர்மக்கலை, அந்த மர்மக்கலையை வச்சு பாபி சிம்மா லாக் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாபி சிம்மா ஃபேமிலி டோட்டலாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணதுனால ஸோ அதுக்கப்புறம் ஜட்ஜு வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் ஷீட் எல்லாம் கிழிச்சி போடுற மாதிரி ஒரு சில காட்சிகள் வருது. இதெல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லைனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாபி சிம்மாவை கூட்டு போயிடுறாங்க. இதுதான் படத்தோட அப்படியே கிளைமேக்ஸாக கொண்டு போயிட்டு கமல் சாரோட இந்திய 3 வந்து கம்பேக் இந்தியான்ற மாதிரி திரும்ப காமிக்கிறாங்க. இதுதான் படத்தோட கதை. முழுக்க டிராவல் ஆகிட்டு போகுது. முழுக்க சொல்லணும்னா இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்க எந்த அளவுக்கு ரசிச்சிங்களோ செகண்ட் பார்ட் அதுக்கு ஈடு இணையா இருக்குமானா
கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். பிகாஸ் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படத்தில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தது. பட் அதே ஈடு இணையாக நம்ம யோசிக்கணும்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். பிகாஸ் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டர் சுஜாதா அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் இசை வந்து பின்னணி இசை வந்து நம்மளோட ஏஆர் ரஹ்மான் சார் இருக்காங்க. பட் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சங்கர் சார் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சங்கர் சார் தான் ப்ளஸ் பாயிண்ட், மற்றபடி வர இனிமேல் லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். ஸோ அதில் வேறு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஆல்மோஸ்ட் இந்தியன் 2 வந்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தான், கமல் சாருக்காக பார்க்கலாம், சங்கர் சாரோட படைப்புக்காக பார்க்கலாம், அவ்வளோதாங்க. மற்றபடி வர ஒன்றும் இல்லை. மீண்டும் இதே போல் நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு படத்தை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் அவன் சகோ விஜய் சாலஸ். பாய்.